வாழ்க்கை துணை என்ற புத்தகத்திலே திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்க ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தார். இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட மிக முக்கியம், பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி, பெண்ணில் பெருந்தக்கதியில் பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடா காமத்துப்பாலிலே சொல்லி முடிக்கின்றார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்திப்பூவை பார்த்துடலாமா, வெண்மை நிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீரில் நீந்து போகிற தடத்தை கூட பார்த்துடலாமா. ஆனால் ஞானிகளுக்கும் தெரியாதான். கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா? எது? மான் போன்ற விழிகளை உடைய மனைவியினுடைய மனதை அறிந்தவன் உலகத்தில் எந்த மனிதனும் இல்லைன்னா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு தாண்டா எல்லாம் தெரியும். எவ்வளோ பெரிய முட்டாள் பாரு நம்ம.